ஒரு மாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் கல்வியாளர் தினத்தை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது. போனா சாப்பிட்றதுக்கு நல்லா சாப்பாடு, ஏன்னா அதோட முடியவும் முடியாது. அந்த மாதிரி அவர் முதலே முன்னால போகிறார், பேசி முடிச்சப்பறம் உங்க முடியவும் முடியாது. அதனால ஏதாவது என்னுடைய பேச்சிலே குறைந்திருந்தால் தயவுசெய்து மன்னிக்கவும். ரொம்ப வருஷம் ஆச்சு. 1969 காந்தி நூற்றாண்டு விழாக்கள் ஸ்கூலுக்குள்ளா போய் இந்த மாதிரி நான் பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 56 வருஷம் கழிச்சு இப்போதான் மாணவர்களிடையே பேசுகிறேன். உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. காமராஜர் பற்றி பேசும்போது குழந்தைங்களாம் சொன்னாங்க, அதனால அதை பற்றி நான் சொன்னேன். 1930 பிறந்தாரு, அவங்க அப்பா பேசியம்மா வெறுப்பினங்க எல்லாம் சொன்னாங்க. 3 விஷயம் ஃபர்ஸ்ட் காமராஜர் பற்றி பேசும்போது, இது நான் பேசுவது எல்லாமே உங்களுக்கு எங்கோடு படிப்பதாக இருக்கலாம், யாரிடையாவது கேட்டதாக இருக்கலாம். நான் வந்து புதுசாக சொல்றது, ஏன்னா காமராஜரோடு நான் பழகினேன். ஆனால் காமராஜர் வீட்டிற்கு போயிருக்கிறேன், அவர்கள் அம்மாவை பார்த்திருக்கிறேன். ஏனென்றால் நான் குடியிருக்கிறேன். அந்த விதத்திலே நான் காமராஜரோடு பழகியிருக்கிறேன். அதாவது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தாழ்வு மனப்பான்மை. தாழ்வு மனப்பான்மை எப்போ வரும்னா, நான் கருப்பா இருந்தா கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மை வரும். அதனாலதான் டிவி நான் செய்வான், நிறைய கிரீம் வரும், எல்லாம் வெள்ளையாயிருக்கீங்க. ஸோ ஒன்று வந்து கருப்பா இருந்தால் தாழ்வு மனப்பான்மை வரும். 2வது படிப்பு குறைந்திருந்தால் தாழ்வு மனப்பான்மை வரும். 3வது செல்வம் செழிப்பு இல்லாமல் இருந்தால் தாழ்வு மனப்பான்மை வரும். இந்த 3மே யாருக்கு இருந்தது என்றால் கர்ம வீரர் காமராஜருக்கு இருந்தது. அவர் கருத்து ஏழை, படிக்காதவர். இருந்தாலும் அவர் செல்வச் செருக்கோடு இருந்தார். செல்வச் செருக்கு என்பது பணம் அல்ல, கல்வி அல்ல, கம்பீரம், மக்களை முன்னேற்ற வேண்டும் என்ற ஆதங்கம். அதுதான் காமராஜர் இருந்த கொடுக்கப்பட்ட. காமராஜர் எப்படி அரசியலுக்கு வந்தார் என்பதை பற்றி ஒரு சிறிது சொல்லியது. அவர் 16வது வயதிலே பள்ளிக்கூடத்தில் படித்தார். 6வது படிக்கும்போது பிறகு கடையை வேலை பார்த்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்தது. மக்களுக்கு தெரியும், ஜாலியன் வாலாபாக் படுகொலை படிச்சிருக்கீங்களா? அதாவது நம்ம சுதந்திர போராட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? ஓகே, ஜாலியன் வாலாபாக் படுகொலை ஒரு ரவுலட் ஆக்ட் என்ற ஒரு சட்டத்திற்கு எதிராக மக்கள் குழுமி இருந்த போது ஆங்கிலேயர் சரமாரியாக சுட்டுக் கொண்டனர். நிறையவே இறந்தார்கள். அது நடந்தது பஞ்சாபின் அமிர்தசர். அந்த செய்தியை விருதுப்பட்டி, அப்போது விருதுநகர் கிடையாது, அதுவே விருதுப்பட்டி 16,000 குடும்பங்கள் மட்டுமே இருக்க வேண்டியது. அதை படித்த காமராஜர் மிக உணர்ச்சி வசப்பட்டார். நம்முடைய நாட்டிலே நமக்கு எதிராக ஆங்கிலேயர்கள் நம்ம மக்களையே கொள்வதாக. பிறகுதான் அவர் தீவிர அரசியலில் ஈடுபட்டார். அவருக்கு குரு திரு சத்தியமூர்த்தி அவர்கள். பிறகு 2 போராட்டங்களில் உப்பு சத்தியாகிரகம் தெரியுமா உங்களுக்கு? உப்பு சத்தியாகிரகம் காந்தி கண்டி யாத்திரை ராஜகோபாலாச்சாரியார் என்ற ஒருவர் இங்கு வேதாரண்யத்தில் உப்பு சத்தியாகிரகத்திற்கு காமராஜரை நிறுத்திச் சென்றார். அது அவரை சிறையில் இருந்து தள்ளியது. சிறையில் இருந்தபடியே மற்றொரு கேஸ், அவர் ஜெயிலுக்கு போன போது சிறையில் இருந்தபடியே விருதுநகரில் நகராட்சி மன்ற தலைவராகிவிட்டார். சிறையில் இருந்தபடியே வெற்றி பெற்று நகராட்சி மன்ற தலைவராகிவிட்டார். வெளியே வந்தவுடன் என்னை யாரப்பா நகராட்சி தலைவராக்கியது, நான் தான் உழைக்கவே இல்லையே என்று பதவி. யாராவது இந்த காலத்திலே ஜெயிலே இருந்து வெளியே யாரையும் சொல்லல, வெளியே வந்து உங்களுடைய பதவியை துறப்பது எங்காவது கண்டிருக்கிறீர்களா? பதவியை துச்சமனம் அளித்தவர்கள் 1900 என்பவர் ஜெரு வயசாக இருந்தார். அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் குலக்கல்வி என்ற ஒரு திட்டம் கொடுத்திருந்தார்.
அந்த குலக்கல்வி என்பது சிறு பேர் மட்டும் படிக்க வேண்டும், சில ஆசிரியர்கள் படிக்க வேண்டும் என்ற ஒரு சட்டம் இருந்தது. அதனால் நிறைய பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டன. அதற்கு எதிராக நடந்தபோது காமராஜ் 1954 முதலமைச்சராக காமராஜரை பற்றி சொல்லும்போது நான் அவர் நிகழ்த்திய வேறு சில சம்பவங்களை கூறுகிறேன். 54 காமராஜர் மந்திரியாகிவிட்டார், முதல் மந்திரியாகிவிட்டார். எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்தார். அவரிடம் எப்படி என்றால் நம்ம இருக்கோம்னா பெரிய படிப்பாளி நம்ம பக்கத்தில் சேர்க்கணும். ஏன்னா பயம் நம்மளுடைய அவசியம் வைக்கணும். அதனால நம்ம என்ன செய்வோம், கொஞ்சம் அழகா இருந்தாலும் கொஞ்சம் படிப்பாளியா இருந்தாலும் தள்ளி நிற்கணும். அந்த குரூப்ல நம்ம இருக்க மாட்டோம். ஆனா காமராஜ் அவரோட மந்திரி சபையில வச்சது எல்லாம் அவரை விட வெட்ட அதிகாரி பக்தவச்சலம் சி. சுப்பிரமணியம், ஆர். வெங்கட்ராமன். சி. சுப்பிரமணியம் பின்னால் இந்தியாவின் நிதி மந்திரியாளர், பக்தவச்சலம் பின்னாளில் தமிழ்நாட்டின் முதல் மந்திரியாளர், ஆர். வெங்கட்ராமன் இந்தியாவின் ஜனாதிபதியாளர். ஆகவே அத்தனை படிப்பாளையையும் இவர் படிப்பறிவு இல்லாதவர் தலைமை கொண்டு ஒரு மந்திரி சபை அமைத்தார் என்றால் அவருடைய உண்மை முகம் எப்படி இருக்கும் என்பது அத்தனை சிறப்பு வாய்ந்ததாக அவர் என்ன செய்தார். அவருடைய சில நிகழ்ச்சிகளை விரும்புகிறேன். ஒரு முறை என்ன செய்தார், அவர் காரில் சென்று கொண்டிருக்கின்றார். அப்போது முன்னால் போலீஸ் வண்டி கொண்டிருக்கிறது, சயத்தோடு போய் கொண்டிருக்கின்றது. இவருக்கு பிடிக்கவில்லை. நிறுத்திவிட்டு அவரை கூப்பிட்டார். நான் இன்னும் இரண்டா போய்விட்டேன், ஏன் சமூகத்தை கொண்டு போகிறீர்கள் என்று சொல்லி, எனக்கு பாதுகாப்பு யாருக்கும் தேவையில்லை, 4 போலீஸ்காரர்கள் எனக்காக இழுத்து வருகிறீர்கள், நாட்டை கவனியுங்கள் என்று அதை தருகிறேன். ஒரு ரயில் திருநெல்வேலியில் பயணம் செய்து கொண்டிருந்தார். ஒருவன் மாடி வைத்துக் கொண்டிருந்தால் அவனோடு இது செல்வர்கள். இவர் நிற்கிறார், காலை நிறுத்துகிறார். அவருக்கு தெரியும் காமராஜரை ஓடி வந்து பார்க்கிறார்கள். ஓடி வந்து பார்த்தவுடன் என்னையா நல்லா இருக்கீங்களா, என்ன ஏன் பசங்க சொல்லி பள்ளிக்கூடம் போலையா, அது ஏழு விவசாயம். அவருக்கு சீஃப் மினிஸ்டர் தான் யாரா இருந்தாங்க. அவர் சொல்றாரு, அவன் பள்ளிக்கூடம் போனா வயிற்றுக்கு யார் கட்டி விட்டுவான் அப்படின்னு கேட்கிறார். அவருக்கு பொருள் வைக்க இவர்கள் சம்பாதித்தினால் இவர்கள் பள்ளிக்கு போகாத காரணம் கஞ்சிக்கு வழி இல்லை. உடனே திரும்பி வருகிறார். சுந்தரவடிவேலை சந்திக்கின்றார். சீசன் பயணத்தை கூப்பிடுகிறார். பள்ளிகள் நாம் திறக்க வேண்டும். 300 வீடுகள் இருந்தால் ஒரு ஆரம்ப பள்ளி, 2000 வீடுகள் இருந்தால் ஒரு முதல் விடுதலை பள்ளி, உயர்நிலை பள்ளி 5000 வீடுகள் எல்லாம் குழந்தை 3 வயதுக்கு மேல் நடக்கக்கூடாது. எல்லோரும் பள்ளிக்கு ஒரு அனைவருக்கும் மதிய உணவு கொடுக்க வேண்டும். அப்போதுதான் பள்ளிக்கூடம் உருவாகிறது. அவருடைய காலத்திலே 69,000 பள்ளிகள் திறக்கப்பட்டன. அவருடைய காலத்திலே 69,000 பள்ளிகள் திறக்கப்பட்டன. அவர் படிக்கவில்லை என்றாலும் படிக்க வேண்டும் என்பதை ஊக்குவித்தவர்களாம். இன்று கல்வித்துறை எப்படி உங்களுக்கு துணை இருக்கின்றதோ அன்று கல்விக்கு துணை என்றவர் காமராஜர். உங்களுக்கு தெரியவில்லை. மற்றொரு எனவே ஒரு 2-3 நிகழ்ச்சிகளை கூறுகிறேன். அவருடைய வாழ்வில் அவருடைய மிக நண்பர் ஒருவர், அவருடைய வெள்ளிக்கு திருமணம், அவரை அழைக்க வருகின்றார். காமராஜ், என்னுடைய வெள்ளிக்கு திருமணம், நீ வர வேண்டும். காமராஜ் டெல்லி தமிழை சொல்லியிருந்தால், நான் சீஃப் மினிஸ்டர் கல்யாணம் பார்க்கிறாரா அப்படின்னு கேட்கிறார். அம்மா எப்படி செலவதா அப்படின்னு, இல்லை சீக்கிரமா அவங்க கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, என்னால் வர முடியாது, நல்லபடியாக கல்யாணம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாரு. அவருக்கு ரொம்ப வருத்தம், வந்த நண்பருக்கு ரொம்ப வருத்தம். எல்லாரும் அவரை சொல்லுகிறார், காமராஜர்கிட்டே சொல்லுகிறார், நான் மாப்பிள்ளைலாம் சொல்லிட்டேங்க, முதல் மந்திரியை கல்யாணத்துக்கு வருவாரு, நீங்க வரமாட்டேன்னு சொல்லிங்க அப்படின்னா. அதுக்கு அவர் சொன்னாரு, என்னால வர முடியாதுக்கா, நீ போகும். ஆனால் கல்யாண நாளன்று முதல் காலாக காமராஜ் நிற்கிறது.
அதிசயம் இதுவே அவர் ஓடி வந்து என்னங்க நீ வரேன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு காமராஜ் சொன்னாரா, நான் வரேன்னு சொல்லி இருந்தா நீ தடவுடலா அரேஞ்ச் பண்ணிருப்ப சீஃப் மினிஸ்டரா, நீ ஏன் சிக்கனமா கல்யாணத்தை ஒரு காங்கிரஸ் தலைவர் ஒரு அழகான சினிமா கொட்டகை கட்டி இருக்கிறார். அந்த சினிமா கொட்டகையை ஓபன் செய்வதற்கு காமராஜை அழைக்கிறார். காமராஜர் வருகிறேன் என்று வந்திருக்கிறார். ஏனால் அவர் மிகப்பெரிய காங்கிரஸ். அந்த நாள் நெருங்கிவிட்டது. இவர் சினிமா கொட்டகையை திறக்க வேண்டும். ஆனால் அந்த ஊரிலே கலெக்டராக இருக்கின்ற பசுபதி பாண்டியன் என்ற கலெக்டர் அனுமதி கொடுக்க மறுத்துவிட்டார், லைசன்ஸ் கொடுக்க மறுத்துவிட்டார். இன்னும் ஒயரிங்கெல்லாம் செய்ய முடியல, அதனால நான் லைசன்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இவர் சொல்றாரு. போன காங்கிரஸ் சொல்றாரு, யார் வரா தெரியுமா, சீஃப் மினிஸ்டர் வராது. சீஃப் மினிஸ்டர் வராது, நீ கதைக்கு கொடுக்க மாட்டேங்கிற. அவர் எப்படி தரப்பாரு, சீஃப் மினிஸ்டர் டேட் கிடைக்குமா, சீஃப் மினிஸ்டர் வராது, உடனே கதை கொடுக்கணும் அப்படின்னு. அதுக்கு இவர் சொன்னாரா, பசுபதி பாண்டியன் IAS கலெக்டர் படித்தவர். அவர் சொன்னாரா, நாளைக்கு நான் ரிசைன் பண்ணிட்டு சீஃப் மினிஸ்டர் ஆயிடலாம், எலெக்ஷன் நின்னாங்க, ஆனா உங்க காமராஜ் படிச்சுட்டு கலெக்டர் ஆக முடியாது அப்படின்னு சொன்னாங்க. உடனே இவர்கள் வந்தவர்களுக்கு அதிர்ச்சி, என்ன இவர்கள் சொல்லிவிட்டாரே. அடுத்து நான் காமராஜரை பார்க்கிறார்கள். காமராஜ் வந்துவிட்டார், அந்த கட்டிடத்தை திறக்க வேண்டும். காமராஜ் வந்துவிட்டார், ஆனால் காமராஜிடம் எப்படி சொல்வது என்று தெரியவில்லை. காமராஜ் சொல்கிறார், சார் இந்த பசுமதி பாண்டவர் திமிர் பிடிச்சவன் சார், அவன் வந்து எங்களை ஓபன் பண்ண விட மாட்டேங்கிறான். அவன் சொல்றான், நான் காமராஜ் மாதிரி சீஃப் மினிஸ்டர் ஆகிடலாம், காமராஜ் இந்த மாதிரி IAS படிச்சு கலெக்டர் ஆக முடியுமான்னு கேட்கலாம் சார். எல்லாரும் என்ன நினைச்சாங்க, காமராஜ் கோபப்பட்டு விடுவார், அவ்வளவுதான் பசுமதி பாண்டவனை மாட்டி விடுவார் எல்லாம் சொன்னாங்க. சரி சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. அடுத்த நாள் காலையில் அவர் சொன்னாலும், நான் திறந்து வச்சிருக்கேன், வந்துட்டேன், நான் திறந்து வச்சிருக்கேன், ஆனா சினிமா ஓட்டாது, லைசன்ஸ் வாங்காம சினிமா மட்டும் ஓட்டுவார், நான் திறந்து வச்சுட்டு போயிருக்கேன். சரி, இவர் திறந்து வைத்தவுடன் சொன்னானா, உங்க பசுபதி பாண்டியன் வீட்டுக்கு வண்டி எடுத்து பசுபதி பாண்டியன் வீட்டுக்கு போகிறார். பசுபதி பாண்டியன் வாசலிலே பேப்பர் படித்துக் கொண்டிருக்கிறார். அவர் மனைவி இருக்கிறார், அவர் சிறு மகன் ஓடி வருகிறார். இவர் வந்து ஐயோ காமராஜ் வந்துட்டார், என்ன நடக்க போகும் என்று எல்லோரும் பதவி கொண்டிருக்கிறார்கள். அவன் ஒய்ஃப்கிட்ட வணக்கம் சொல்லிவிட்டு ஒரு காஃபி கொண்டாங்க அப்படின்ட்டு அந்த குழந்தைய கூப்பிட்டாரா, உன் பேர் என்னன்னு குழந்தை பேரை சொன்னது. உடனே ஒன்னே ஒன்று சொன்னாரா, உங்க அப்பா மாதிரி தைரியமான நேர்மையான அரசு அதிகாரியாக நீ வருவாய் என்று சொல்லிவிட்டு, அதாவது அவரை சென்று பாராட்டவில்லை, சென்று நேரடியாக பாராட்டவில்லை, அவரின் மகனை எடுத்து உன் அப்பாவை போல் நீ நேர்மையான உயரிய அதிகாரியை வர வேண்டும் என்று காட்டி அந்த பாராட்டுதலை தெரிவித்து சென்றிருந்தார். இதுதான் காமராஜ். தன்னால் எப்படி நேர்மையாக இருக்க முடியும் என்பதற்கு அவர் ஒரு உதாரணம். மூன்றாவது ஒரு நிகழ்ச்சியை தெரிவித்து நான் அவருக்கு சொல்லியிருந்தேன், அவர் வீட்டிற்கு சென்றிருக்கிறேன். ஒரு சின்ன சந்தையே அவர் வீடு இருக்கும், அவர் அம்மா வீடு. அங்கிருந்து ஒரு 15 அடி சென்றுதான் ஒரு பைப்பு, காமன் பைப், அது போய் அங்கே தண்ணி பிடிச்சிட்டு வருவாங்க. ஒரு முறை அவர் முதலமைச்சர் ஆன பிறகு ஒரு 3-4 வருடம் கழித்து அவர் வீட்டுக்கு வருகிறார். வீட்டுக்கு வந்தப்ப அவங்க அம்மா வந்து சாப்பிட்டு போப்பா காமராஜா அப்படிங்கிறாங்க. சரி சாப்பிடலாம் நினைச்சிட்டு போறாரு. போகும்போது வீட்டில் போய் கை கழுவ வழக்கம், அவங்க வீட்டில் வீட்டுல போய் கழுவிடுவாங்க. கை கழுவிட்டு போகும்போது பைப் இருக்கு. பைப்பை பார்த்துட்டு எப்படி பைப்பிங்க வந்தது அப்படின்னு கேட்கறாங்க. உடனே அந்த அம்மா பயந்துட்டாங்க, எனக்கு தெரியாது பார்த்து பஞ்சாயத்து போர்டு வந்து பைப்பை போட்டுட்டாங்க அப்படின்னா. நீ அப்ளை பண்ணியா? இல்ல. நீ அப்ளை பண்ணாம உனக்கு கூட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து போர்டு கூட்டம் 1/2 மணி நேரத்துல நான் சாப்பிட்டு வரத்துல இந்த பைப்பை கட்டிட்டு போயிருந்தேன். எல்லா வீட்டும் கொடுத்தியா? ஏன் வீட்டுக்கு கொடுத்துருக்க? யாரை கைட்டு கொடுத்த? அதாவது தன்னுடைய நேர்மை, எத்தனுடைய நேர்மை வரும். தன்னுடைய வீட்டில் ஒரு சாதாரண பைப், அந்த பைப் தம் அம்மாவும் 70-75 வயதில் முடியாமல் இருக்கும்போது அதை வரக்கூடாது, அது அத்துமீறிய செயல் என்று மனதுக்குள்ளே தெரியும். அதுதான் காமராஜிடம் படிப்பது. அவர் கல்வி கற்றுக் கொடுத்தார் என்பது ஒன்று, ஆனால் அவருடைய நேர்மை, நல்லொழுக்கம்,
ஆளுமை திரை இவ்வளத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். வரவேன் அத்தனை பெரிய மகானார் அவருடைய முதல் மந்திரி சபையில் எத்தனையோ திட்டங்கள் அவரு சொல்லுவாங்க. இந்த பிஹெச்எல் இருக்கு திருச்சி கிட்ட திருவள்ளூர்ல ஆரம்பிச்சாங்க. அவருடைய பிரிவில் தான் ஆரம்பிச்சது. அப்போ அந்த அதிகாரிகள்லாம் வராங்களாம். ஒரு 1000 அவங்க சொல்றாங்க, இது 4-5 கண்டிஷன் தான் இருக்கு. காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கணும், எலக்ட்ரிசிட்டி இருக்கணும், டிரான்ஸ்போர்ட் ஈஸியா இருக்கணும், வாட்டர் இருக்கணும், ஒரு 1000 ஏக்கர் நிலம் இருக்கணும் அப்படின்னு. இவ்வளவு இருக்கிற இடம் எங்கடா இருக்குன்னு தேடி பார்த்தாங்கன்னா கிடைக்கல. காமராஜர் திரும்பி வருகிறார். என்னப்பா அவங்க வந்தாங்களா முடிஞ்சிருச்சா? இல்ல பார்த்தா இடம் கிடைக்கிறாங்க. ஏன் திருவள்ளூர்ல இருக்கு அது காட்டியா? இருக்கு, ஆனா தண்ணி வா அப்படின்னு சொல்லி கூட்டு போறானா அந்த அதிகாரி. போயிட்டு எல்லாத்தையும் காட்டு எல்லாம் இதை எடுத்துக்கோங்க அப்படின்னா அவங்க தண்ணி அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் இருக்கு, பவர் இருக்கு, 1000 ஏக்கர் நிலம் இருக்கு, காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கு. தண்ணி தானே ஒரு பைப்பு போட்டா அந்த பக்கம் காவேரி கொண்டு வந்து கொடுத்துட்டு போறேன். இதுக்கே பெரியது சின்ன பெரிய பெரிய விஷயங்கள் நுட்பமாக மற்றொரு இது நெஹ்ரு காலத்திலே நாம் சென்றவங்க சண்டையிட்டோம். அது தோற்றுவிட்டு மிகுந்த அணி. அப்போது நமக்கு ராணுவ தளவாடங்கள் வேண்டும், அமெரிக்காவிலிருந்து வாங்க வேண்டும். அதற்காக அமெரிக்காவிடம் கேட்கும். அமெரிக்கா பேங்க் கேரண்டின்னு கேட்பாங்க. அதாவது பேங்க் சொல்லணும், ஆமா இந்த கவர்மெண்ட் காசு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி பேங்க் கேரண்டி கொடுக்கனா ஒரு பேங்க் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அமெரிக்கன் பேங்க் யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ நெஹ்ரு மிகவும் வருத்தத்தோடு இருந்திருக்கிறார். அன்று காமராஜ் போய் அவரை பார்க்கிறார். காமராஜ் கேட்கிறார், என்ன நெஹ்ரு என்ன ஆயிடுச்சு? உடனே அவர் சொன்னாரா, இல்ல வாழ்வு தரப்பாளர்கள் வாங்க வேண்டும், ஆனால் பேங்க் கேரண்டி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை, என்ன செய்யறதுன்னு தெரியல. உடனே காமராஜ் கேட்டாங்க, அவன் வேணாலும் இங்க கடை வச்சிருக்கானா அப்படின்னா, அதாவது அமெரிக்கன் கம்பெனி வந்தாது இந்தியாவில் இருக்காங்க, அவன் கம்பெனிக்கான இங்க கடை வச்சிருக்கானா? அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் வச்சிருக்காங்க. சரி கூட சொல்லு அப்படின்னா காமராஜ் ஏன் பயந்துட்டாங்க. இனியாரு அமெரிக்கன் போய் இழுத்து கூட சொல்றீங்க, இழுத்து கூட சொல்லுன்னு இழுத்து மூடு அப்படின்னா உடனே ஓட்டி சுத்தாரா நெஹ்ரு. அது மாதிரி அமெரிக்கா, நீ எங்களுக்கு பிரயோஜனம் இல்லாம நீ இந்த நாட்டுல இருந்து எதுக்கு பேங்க் வச்சுக்கிட்டு நீ இழுத்து மூடி போனோம்னா அடுத்த நாள் பேங்க் அடிச்சுக்கணும். சோ அவருடைய அறிவு திறன் எத்தனை காமராஜர் ஒவ்வொரு நாளும் வியந்து பாராட்டுவார். அவர் எத்தனை மற்றொரு நிகழ்ச்சி சொல்வார்கள். ஒரு ஏழை பெண் அவர் வீட்டிலே வந்து காலில் பேசுகிறார், என் புருஷனை இது பிடித்துவிட்டு போய்விட்டார்கள், தயவுசெய்து ஒரு வார்த்தை சொல்லி அவரை காப்பாற்றுங்கள். இவங்க வந்து யார் பிடிச்சு போயிட்டாங்க, எதாவது பிடிச்சு போயிட்டாங்க, கலாச்சாரத்துல இருந்தாரு. அப்போ வந்து ப்ரொடியூஷன் இந்த கடையாக கிடையாது. நீங்க சொன்னீங்க இந்த ஷாப் டாஸ்மாக், அந்த ஷாப்பெல்லாம் அப்ப கிடையாது. அவர் முற்றிலும் மதுவிலக்கை கொண்டு வந்தார். ஓகே, எங்குமே சாராயம் குடிக்கூடாது என்பது உறுதியாக இருக்கிறார். அப்போ அந்த மாதிரி சொன்னா, நீ சொன்ன உடனே அந்த அம்மா சொன்ன உடனே சொன்னா, அவன் வந்து அவன் 10 குடும்பத்தை கெடுப்பான். இப்போ கெடுக்க போறது உன் குடும்பம் ஒன்றுதான், அவன் ஜெயிலே இருக்கணும் அப்படிங்கிறான். அதாவது நேர்மை. அவன் வெளியே அந்த அம்மா கதறாங்க, என் குடும்பம் கூட்டி குழந்தை எல்லாம் இருக்கு, அதெல்லாம் இருக்கட்டும், ஆனா அவன் புருஷன் இந்த மாதிரி 10 குடும்பம் பாடுவான். ஆனா உள்ளே வெளியே விடாது. காமராஜ் அதே மாதிரி 1909 வருடம் ஆட்சியர் இருந்தார். 1963 அவர் இருந்திருந்தால் 10 வருடம் இருந்திருக்கிறார். ஆனால் என்ன செய்கிறார், திடீரென்று ஒரு புது திட்டம் ஒன்று கொண்டிருக்கிறார். அவருக்கு வந்து இந்தியாவிலேயே பேசப்பட்டவர். நாட்டில் அவர் வந்து காலா காந்திப்பாங்க. ஓகே, காந்திக்கு அடுத்தவர் கருப்பு காந்தி எனக்கு தென்னாட்டு காந்தி என போட்டவர். அவர் காங்கிரஸ்க்கு ஒரு திட்டம் போயிருந்தார், கேட் பிளான் சொல்லுவாங்க, காமராஜ் பிளான். என்ன சொல்றாருன்னா, வயசானவங்க தான் பதவியில இருக்கக்கூடாது அப்படின்னு. சார் உங்களை சொல்றேன், வயசானவங்க தான் பதவியில இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் இளைஞரை தெரிவிக்கிறார். ஓகே, அதை கொடுத்துவார்.
அதனால கொடுக்க இடம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து முதல் ஆளா ரிசைன் பண்ணவர் யாரையும் நீ விசையின் விசைகிறது அவரே முன்னோடியாக. அதே மாதிரி அவரை கிங் மேக்கர் சொல்லுவாங்க. கிங் மேக்கர் என்ன? கிங் மேக்கர் ராஜாவை உருவாக்குவார். அவர் ராஜா இல்லை. அவர் நினைத்திருந்தால் 2 முறை நாட்டின் பிரதம மந்திரி ஆகியிருக்கலாம். அவர் நினைத்திருந்தால் 2 முறை நாட்டின் பிரதம மந்திரி ஆகியிருக்கிறார். அவர் பதவி துச்சமென மதிக்கிறார். நகர சபையின் போது தூக்கி எறிந்தார். இப்போது முதலமந்திரியாக இருந்த போது தூக்கி எறிந்தார். பிரதம மந்திரி வாய்ப்பு வந்த போது எல்லோரும் அவர் யாரும் நீங்கள் பிரதம மந்திரி ஆக வேண்டும் என்று கேட்டபோது நான் முடியாது, லால்பகதூர் சாஸ்திரி தான் ஆக வேண்டும் என்றார். மிக துரதிருஷ்டமாக லால்பகதூர் சாஸ்திரி 2 உயிர். உடனே ஒரு யார் அடுத்த பிரதம மந்திரி ஆக வேண்டும் என்று இருந்தது. இந்திரா காந்தியா மொரார்ஜி தேசாயா என்று. அப்போது இவர் இந்திரா காந்தி தான் ஆக வேண்டும் என்று இவர் அவர்களுக்கு சப்போர்ட் செய்து ஆக்கினார். அவரை போட்டு அதனால்தான் அவர் கிங் மேக்கர் 2 பிரதம மந்திரத்தை உருவாக்கியவர். அவர் நினைத்ததை நடத்தியவர். அதனால் அப்பேற்பட்ட மகான் வாழ்ந்த காலத்திலே நாங்கள் தான் வாழ்ந்திருக்கிறோம் என்பது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கவே கிடையாது. ஆகவே உண்மையை உங்ககிட்ட சொன்னா ஒரு வாரியார் தெரியுமா? யார் வாரியார்? மகாகவி வாரியார். மகாகவி வாரியார் யாரு? கவிதை அவரு ஒரு பாட்டை எழுதிப்பார், ஒரு கவிதை எழுதிப்பார். என்ன எழுதிப்பார்னா, அன்ன சத்திரம் 1000 வைத்தது, அன்ன சத்திரம் 1000 வைத்தது. கவிதைங்களா? கவி அன்ன சத்திரம் 1000 வைத்தது என்ன? சாப்பாடு போடலாம். ஆலயம் 14000 நாட்கள், 16000 கோயில் கட்டது. இதெல்லாம் விட எது சிறப்பு அப்படின்னா, அன்னை யாவின் புண்ணியம் முடிவு. எல்லாத்துக்கும் சிறப்பு என்னன்னா, ஆண்டோர் வேலைக்கு கல்வி அறிவித்தல். அதாவது ஒரு ஏழைக்கு கல்வி சிறப்பை சொன்னார். அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. அந்த சத்திரம் 1000 வைத்தல், 1000 ஆலயம் 10000 கட்டல். இதையே ஆங்கோர் வேலைக்கு எழுத்தறிவித்து என்று பாரதி சொன்னாலே அது காமராஜரும் நிறைவேற்றி. ஒரு சொன்னாங்க, கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை குடியும் கற்கை நன்றே. யாரையும் சொல்லுவாங்க. உங்களுக்கு தமிழ் பாடமே கிடையாது. கால எடுத்து சொல்லுங்க, மைக் கொடுக்குறேன். கால எடுத்து பண்ணுங்க. தெரிஞ்சுக்கணுமா? நீங்க படிக்கிறது யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பிச்சை எடுத்தாலும் அதுக்கு காமராஜர் சொன்னார், நீங்க எல்லாம் போய் படிக்க, நான் பிச்சை எடுக்கிறேன் உங்களுக்கு படிக்கிறதுக்கு அப்படின்னா. காமராஜர் கற்கை என்று கற்கள் என்று அந்த பாடலுக்கு காமராஜர் கண்டா, நீங்கள் தேர்தலுக்கு போய் படியுங்கள், நான் பிச்சை எடுக்கிறேன். கல்விகள் அவ்வளவு முக்கியம். தொழில் தெரிய வேண்டியது மற்றும் உங்களுக்கு தெரிய வேண்டியது. கல்வி வேறு, அறிவு வேறு. அறிவு என்பது சொல்லுவாங்க, கேட்பது கற்றதில் கேட்பதே நன்று. அதனால உங்களுக்கு ஏதாவது மீட்டிங் அரேஞ்ச் பண்றாங்க. ஏன் மீட்டிங் அரேஞ்ச் பண்றாங்கன்னா, நீங்க ஒவ்வொருத்தரா பார்த்தா உங்களுக்கு புரியுமோ புரியாது. அதனால ஒருத்தரை பேச சொல்லி கேட்கணும். கற்றதில் கேட்பதே கேட்கணும். கேட்கிற அறிவு இருக்கணும். படிக்கணும், நிறைய படிக்கணும். பாட புத்தகம் படிக்க வேண்டும். அதை கவிதமும் நிறைய படிக்க வேண்டும். படிக்க தமிழ் அவ்வளவு இனிமையான. பாரதி என்ன சொன்னார்? யாமறிந்த மொழிகளிலே என் மொழியே தமிழ் மொழியை போல் இருக்கும்.
அழகான மொழி கற்றுக்கணும். அதனால நிறைய படிங்க. நான் வந்து எனக்கு தெரியல டைம் பூஜை ஆயிடுச்சான்னு தெரியல. ஏன்னா என்னால் முடிந்த அளவு சில விஷயங்களை சேகரித்து காமராஜரை பற்றி சில விண்ணப்பங்களை உங்களோடு பகிர்ந்துவதை நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பினை தந்து எனக்கு கொடுத்த கல்வித்துறை அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றியை தெரிவித்துக் மற்றவங்க சொல்லணும். அவங்க பேச்சை கவனிச்சீங்களா இல்ல? அந்த 3 பேச்சாளர்களை தவிர அவங்க மற்றவங்க சொல்றாரு. எந்த வருஷம் காமராஜ் பிறந்தார்? என்ன டேட்? அவங்க அம்மா பேர் என்ன? வெரி குட் வெரி குட். எந்த வருஷம் எந்த வருஷம் வெளியே வந்த சீஃப் மினிஸ்டர்? அதே மாதிரி காமராஜ் வந்து தாய்மொழி திட்டம் ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்தது அவர் தான். இங்க எக்ஸ்பெரிமெண்டல் கோயம்புத்தூர்ல தான் ஃபர்ஸ்ட் காலேஜ்ல டிகிரி லெவல்ல தமிழ் மொழியா காணொலியா கொண்டு வந்தார். தமிழை ஃபுல்லா படிக்கலாம், டிகிரி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நிறைய சக்சஸ் ஆகல. ஆனா அவர் தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தவர் இங்க காமராஜ். Very much, sir, for your inspiring and thought-provoking address. Your words will certainly motivate our students to dream big, work hard, and contribute positively to the society at large. To express our heartfelt gratitude to everyone who made today's program a success, I invite our Satyamurthy sir to deliver the vote of thanks. முக்கியமான நாள் காமராஜர் பற்றி உண்மையை கல்வித்துறையில நம்ம எந்த வருஷமும் தவறுனதில்லை. ஏன்னா கல்வி துணை, கல்விதான் துணை வாழ்க்கையில். செல்வம் முக்கியமாக உள்ளதெல்லாம் பற்றி முன்னாடி பேசினவங்க சொன்னாங்க. கல்வி ஏன் முக்கியம்? என்கிட்ட எக்கச்சக்கமா செல்வம் இருக்கு வச்சுக்கோம். உதாரணம், நான் அந்த செல்வத்தை எடுத்து கொடுக்குறேன், என்ன ஆகும்? கரைஞ்சு போயிடும், தீர்ந்து போயிடும். ஒரு நாள் என்ன ஆகும்? என் கையில ஒன்றுமே இருக்காது. ஆனா கல்வி செல்வம் எப்படி இருக்கு? கல்விங்கிறது ஒரு செல்வம். கல்வி செல்வம் எப்படிப்பட்டது தெரியுமா? படிச்சிருக்கீங்களா? எப்படிப்பட்டது? ஆதல் வேலை அழியாத செல்வம் இல்ல, கொடுக்க கொடுக்க வளரணும். கொடுக்க கொடுக்க வளரும். அது எப்படி வளரும்? ஒரு உதாரணம் சொல்றேன்.
பாடம் எடுக்கிறாங்க. ஓகே, அந்த பாடம் எனக்கு புரிஞ்சிச்சு, என் ஃப்ரெண்டுக்கு பக்கத்துல புரியல, ஏதோ காரணம், கவனம் இல்லை, ஏதோ ஒரு காரணம் அவன் மண்டையில ஏறல. நீங்க என்ன பண்ணி பாருங்க, ஓகே, சொல்லி கொடுத்து பாருங்க. எனக்கு உனக்கு புரியலையாடா, நான் சொல்லித்தரேன் அப்படின்னு நீங்க சொல்லி கொடுத்து பாருங்க. உங்களுக்கு வளருதா குறையுதா தெரியும், சரியா? ஸோ சொல்லி கொடுக்க கொடுக்க கல்வி வளரும். அது ஒரு பெரிய ஒரு முக்கியமான பாயிண்ட். அதனால்தான் செல்வத்திலேயே சிறந்த செல்வம் கல்வி செல்வம். எதுவுமே வேண்டாம், எதுவுமே வேண்டாம், படிப்பு தான் போகும். உண்மையாவே சான்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு. பெரிய படிப்பாளிகள் தான் இந்த நாட்டில் எதிர்பார்க்கிறாங்க. இந்தியாவில் இருக்கிறவங்க அமெரிக்காவில் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கெல்லாம் போய் அமெரிக்காவில் போய் கேளுங்க. பெரிய பெரிய கம்பெனியில டாப்பா அவங்க தான் இன்னைக்கு லீட் பண்றாங்க. பெண்கள் இருக்காங்க, ஆண்கள் இருக்காங்க. எப்படி படிச்ச படிப்பு ரொம்ப முக்கியம். நீங்க வருத்தப்பட வேண்டாம். தந்தைக்குள்ள இருக்கிற காரணமே உங்களுக்கு எல்லாம் புரியலன்னா கஷ்டப்படாதீங்க, சொல்லித்தரது நம்ம டீச்சர்ஸ். எப்பயும் நான் சொல்றேன், திரும்பியும் சொல்லுவேன், சிறந்த மாணவன் யார்? யாரு சிறந்த மாணவன்? காதல விழுற மாதிரி பதில் சொல்லணும். சிறந்த சந்தேகம் கேட்கணும். எனக்கு இது புரியல, நீங்க ஒரு தடவை எடுத்தது புரியல, ரெண்டாவது எடுக்க நீங்க கேட்கணும். அதுதான் சிறந்த மாணவர்கள். அப்பதான் கவனமா இருக்கணும். கவனமா தான் புரியல அப்படின்னு சொல்லணும். எக்ஸ்கியூஸ் பண்ணணும். எவ்வளவு பேருக்கு தமிழ் தெரியும் தெரியாத குழந்தை இல்லாத நான் தமிழ்ல பேசிக்கிறேன். ஸோ இது மிக சிறந்த நாள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இவ்வளவுதான் கல்வி வளர்ந்ததுக்கு நம்ம நன்றி மனசார தெரிவிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பிரபலத்துல காமராஜர் சேர்ந்தவர். தமிழ் பேசுறேன், நான் தமிழ் மீடியம் படிச்சேன். சேகர் சார் பேசும்போது சொன்னார், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எதுலதானே வரலாம். ஒருத்தருக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும் போதாதுன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டே இருக்கும். அது எவ்வளவு அழகு இருந்தாலும் நம்ம வருத்தப்பட்டே இருக்கும். ஆனா கல்வி அப்படி எவ்வளவு படித்தாலும் வளரும் சொன்னேன் இல்லையா? அதனால நமக்கு ஒரு சந்தோஷத்தை நிறைய படிங்க, உங்களாலே புரிஞ்சு முடியும். உதாரணங்களுக்கு நீங்க எல்லாம் இன்னைக்கு அட்டன் பண்றீங்க கிளாஸ், ஒழுங்கா கவனிச்சு மிஸ் சொல்றத புரிஞ்சுட்டா மறுநாள் போகும்போது டீச்சர் கேட்கிற கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியும். அதுதான் முதல் ஸ்டெப். படிப்புல இன்ட்ரெஸ்ட் வரும். என்ன பாப்பா நீ பேசு. ரொம்ப அவசியமாக முக்கியமா சேர்க்கணும். சரியா? ஸோ இது முக்கியமான ஒரு நாள். கல்விக்காக நம்ம நன்றி தெரிவிக்கக்கூடியதுல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷன், கடவுள் இருக்கார், சரஸ்வதி இருக்காங்க, நாயகிரி இருக்காங்க, கடவுள் இருக்காங்க. மனுஷனா நம்ம நன்றி தெரிவிக்க வேண்டிய முதல் ஆள் காமராஜர். என்னன்னா தமிழ்ல கல்வி படிக்க முடியும் அப்படிங்கிறத காலேஜ் வரைக்கும் எடுத்து வந்தவர். ஏழைகள், பணம் இல்லாதவர்கள் படிப்பு இல்லை என்றதை மாற்றுறதுக்காக இலவச கல்வி திட்டம் கொண்டு வந்தார். அதோடு நிக்கல, முதல்ல சாப்பாடு இருந்தாதான் படிப்பு ஏறும். சார் சொன்னாங்க, விவசாயி தன்னுடைய பையன் அனுப்ப முடியல, அவன் போயிட்டான்னா வீட்டுக்கு யாரும் சாப்பாடு பசங்களுக்கு இலவச உணவு திட்டம், சத்து உணவு திட்டம் கொண்டு வந்தது முதல்ல காமராஜர். அப்புறம் பின்னாடி எல்லாம் முட்டை போட்டது, அதெல்லாம் நல்லதுதான், எல்லாமே நல்லதுதான். படிப்பு ரொட்டீன் தான் வருது. ஸோ இத்தனை செய்தவர், எளிமையானவர், முதல்ல நன்றி தெரிவிக்க வேண்டியவர். அந்த இடத்துல இன்னைக்கு காமராஜர். ரெண்டாவது, நீங்கெல்லாம் எவ்வளோ கல்வித்துறை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க,
பேரால் வர முடியல. வந்தவங்களுக்கெல்லாம் நன்றி. இன்னைக்கு வந்ததுல உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை வீட்டில் போய் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம ஸ்பெஷலாக கிளாஸுக்கு போனோமே, டயத்தை செலவழிச்சுமே, என்ன சொன்னார்கள் நீங்கள் பேசுங்க ஸ்பீக்கர் சார் அப்படிங்கிறத ரீகலெக்ட் பண்ணுங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல உதவியா இருக்குங்க. அடுத்தது நம்மளுடைய விருந்தினர்கள் உங்களுடைய சந்தோஷத்தெல்லாம் பார்க்கறதுக்காக பெரியவங்கெல்லாம் வந்திருக்காங்க. எவ்வளோ குழந்தைங்க படிக்கிறாங்க, இங்கே நல்ல எவ்வளோ பலன் இருக்கு தெரியறதுக்காக சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க. அப்புறம் டீச்சர்ஸ், வாலண்டியர்ஸ், கல்வித்துறை நடப்பதற்கு முக்கியமான ஒரு காரணம் டீச்சர்ஸ், வாலண்டியர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ், வாலண்டியர்ஸ், honorable guests. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபவுண்டர் சுந்தரசாமி ஐயா, மகாலட்சுமி மேடம், சீஃப் கெஸ்டாக வந்த சேகர் மற்றும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு உறவை நிறைவு செய்கிறேன்.